Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவி. இந்த Infinix இப்போ இந்தியன் மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா Infinix பாத்தீங்கன்னா இப்போ மற்ற டாப் பிராண்ட்ஸ் கொடுக்க யோசிக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ்லாம் கூட இவங்க ரொம்பவே கம்மியான செக்மெண்ட்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செம்ம சக்ஸஸிவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இதே Infinix உடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Infinix Note 30 VIP அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த Infinix Note 30 VIP இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி Infinix இப்போ நிறைய புது டெக்னாலஜி புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த Infinix Note 30 VIP இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன புதுசாக எடுத்துகிட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக 3D லைட்டிங் லெதர் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு இந்த டெக்னாலஜி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், புதுசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக நமக்கு பின்பக்கம் இந்த LED லைட்டிங் கொடுக்குறதெல்லாம் இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் முக்கால்வாசி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே கொடுக்குறாங்க. பட் அந்த LED லைட்டிங் அப்படின்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பின்பக்கம் கிளாஸ் பேக்கோட கிளாஸ் ஃபினிஷில் தான் நமக்கு அந்த LED லைட்டிங்கை கொடுப்பாங்க. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லெதர் ஃபினிஷ், பேக் சைடு ஒரு லெதர் டைப்புக்கான ஃபினிஷ் கொடுத்து அதில் இந்த LED லைட்டிங் அப்படின்றத கொடுக்கறதா சொல்கிறாங்க. இதற்கான டெக்னாலஜி தான் இந்த 3D லெதர் லைட்டிங் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த டெக்னாலஜிக்கான ஒரு இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க, எப்படி இதோட லேயர் எல்லாம் இருக்கும் அப்படின்றது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே லைட் ப்ரூஃப் பெயிண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட் ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க, கடைசியாக TPU லெதர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதன் வழியாக தான் நமக்கு இந்த லைட்டிங் சோர்ஸ் இந்த லெதர் மெட்டீரியலுக்கான ஒரு பேக் சைட் டிசைனில் நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி Infinix தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 கலர் இருக்குது, ரெட்டு, ப்ளூ, க்ரீன், RGB கலருக்கான ஒரு 3 லைட்டிங் சோர்ஸ் அப்படின்றது பின்பக்கம் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லைட்டிங் சோர்ஸ் ஜஸ்ட் சும்மா எரியிற மாதிரி மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன், அலர்ட் அண்ட் ஆப்ஸ்க்கான சில கஸ்டமைசேஷன்ஸ்லாம் கொடுத்து LED லைட்டிங் எரியிற மாதிரியான சில விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக் சொல்லப்படுது. அஃபிஷியலாக Infinix தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த லைட்டிங்கை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில கஸ்டமைசேஷன், நோட்டிஃபிகேஷன், அலர்ட்டுக்கெல்லாம் எரியிற மாதிரியான சில கஸ்டமைசேஷனோட இந்த லைட்டிங் லெதர் ஃபினிஷோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே இருக்க போகுது. இது ஒரு யூனிக்கான விஷயமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க போகுது. சரி, டிசைனில் ஒரு புது விஷயம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி அடுத்து ஸ்பெக்ஸில் என்னெல்லாம் இங்கே இருக்க போகுது, ஸ்பெக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்கு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான 10 பிட்கான அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 900 nitsக்கான பிரைட்னஸ் அண்ட் 1920 Hzக்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சரோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டியாக இங்கே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் யூஸ்வலாக இப்போ வரக்கூடிய Infinix நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங்கில் பைபாஸ் சார்ஜிங் அப்படின்ற இந்த டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக சர்க்யூட்டுக்கு நமக்கு பவர் சோர்ஸ் கொடுத்து அதன் மூலியமாக நமக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேம் விளாடும் போதெல்லாம் சார்ஜ் பண்ணிகிட்டே விளாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி மோஸ்ட்லி இதுலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், ஏன்னா நிறைய வீடியோ சாம்பிள்ஸ்லாம் கூட வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இதில் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இது கொடுத்தாங்க அப்படின்னா சம விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட் இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொடுக்குறதே கிடையாது. பட் Infinix அதை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே MediaTek கூடிய ப்ராசஸர் தான், MediaTek Dimensity 8050 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர். ரீசெண்டாக Infinix அவங்களுடைய GT10 Pro கொடுத்துருந்தாங்களா, ஸோ அந்த ப்ராசஸர் தான் இதுலேயும் இருக்க போகுது. LPDDR4X அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜோடைய இங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுக்குறது ஓகே. Dimensity 8050 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அதுதான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அண்ட் மொபைலுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி 108 மெகா பிக்சல் சாம்சங்கோட HM6 அப்படின்ற இந்த சென்சார் OISக்கான சப்போர்ட்டோட தான் கொடுக்க போகிறாங்க. இது போக சப்போர்ட்டிவ் 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான கேமராஸ் தான் இங்கே பின்பக்கம் இருக்க போகுது. முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபீச்சர்ஸ் Infinix Note 30 VIPன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் லீக்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பெக்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது Infinix Note சீரிஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்த Infinix GT10 Pro, ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் தான், ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ நோட் சீரிஸில் GT 10 Proல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸையும் அண்ட் அவங்க புதுசாக சொல்கிற மாதிரி அந்த 3D லைட்டிங் லெதர் ஃபினிஷ் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் VIP எடிஷன் அப்படின்ற நேமில் இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவ்வளோதான். பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி இதோட ப்ரைஸிங் Infinix GT 10 Pro நமக்கு 25,000 தான் ப்ரைஸிங்கில் இருக்குது. 20,000 21,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த Infinix Note 30 VIPன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனும் அண்ட் 20,000 செக்மெண்ட்டில் 256GB ஸ்டோரேஜ் அண்ட் 1TBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட அண்ட் 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். லான்ச் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது இந்தியன் லான்ச். ஸோ அந்த வகையில் Infinix Note 30 VIPன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவங்க புதுசாக எடுத்துகிட்டு வரதா சொல்லக்கூடிய இந்த 3D லைட்டிங் லெதர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.